ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான மேகி தான். அதே டிஃப்ரெண்ட்டாக முட்டை மேகி சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துடலாங்க. யூஸ்வலாக சாப்பிட்ற மேகியவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் நிறையா. நான் காமிக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கையளவுக்கு கேரட், பீன்ஸ், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எப்பயும் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப டோஸ்ட் பண்ணணுன்னு கிடையாதுங்க, லைட்டாக டோஸ்ட் பண்ணியிருந்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாது. எப்பயுமே செய்கிற மேகியை இந்த மாதிரி சூப் மாதிரி, அதுவும் முட்டை போட்டு சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்ப 3 நாளாக பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது கிளைமேட். எதுனா சூடாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் காமிச்ச வெஜிடபிள் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக தான் வெங்காயம் வணங்கிருச்சு. நான் இப்போ எடுத்து வச்சு இந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், சூப்புக்கு நல்லா இருக்குங்க. நான் பெப்பர் தூள் அதிகமாக போட்டுக்கிட்டேன், ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா 1, 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக வெஜிடபிள்ஸ் வணங்கினதுக்கப்புறம் எப்பயும் தண்ணி மேகிக்கு ஆட் பண்ணுறதை விட ஒரு 2 டம்ளர் சேர்த்துன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு மேகி பேக்கெட்டுக்குமே அந்த கணக்கில். அது கூடவே மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. மேகி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி ஊற்றிக்கங்க. அப்படியே விட்டுருங்க. அதாவது 3 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து மேலே வரும். முட்டை குழம்புக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அழகாக முட்டை வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட மேகி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் நல்லா உள்ளே அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு அந்த மேகியை நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ பெப்பர் தூள் நல்லாவே கொஞ்சம் உண்டு நாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ். தண்ணி ஃபுல்லாக வற்றவே கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த முட்டைக்கும் அந்த மேகி ப்ளஸ் அந்த சூப்போடு சாப்பிடுங்க. உண்மையாலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த தண்ணி வற்றிடக்கூடாது. அந்த மேகி வெந்துருச்சுன்னா போதும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. பாருங்கள், அவ்வளோதான். அந்த தண்ணியோடையே அப்படியே இறக்கிக்க போகிறேன். சூப்பரான முட்டை மேகி சூப் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.